இருக்கின்ற இடத்திலிருந்து இங்க வந்திருக்கிற பொழுது அந்த கஷ்டமான சூழ்நிலையை இங்கு எவ்வாறு இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்பார். இலங்கையில் இருப்பதை விடவும் இங்கு ரொம்பவும் கஷ்டமாக இருப்பதை உணர்ந்து அடுத்த பிரதான உரைக்கு செல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து உரையாற்றி நான் அன்போடு அழைப்பது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடைய தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் எமது மக்களின் தலைவரும் ஆகிய அல்ஹாஜ் ரவுஃப் ஹக்கீம் அவர்களை. இந்த அருமையான ஏற்பாட்டை மிக குறுகிய நேர காலத்தில் ஏற்பாடு செய்து இங்கு என்னோடு அமர்ந்திருக்கிற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் ஏஎல் அப்துல் நசீர் அவர்களே, வருகின்றிருக்கின்ற சகோதரர்கள் எல்லோருக்கும் முதல் கண் இந்த கடுங்குளிர் இருக்கிற பனி பெய்கிற கஷ்டமான ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய பொன்னான நேரத்தை எனக்காக விரயம் செய்து வந்திருப்பதற்காக உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்துக் நண்பர்களே, நான் இப்படியான ஒரு சந்திப்பை குறுகிய காலத்தில் ஏற்பாடு செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் இந்த ஆர்வத்தோடு வந்திருக்கிற நிலையில் நாளை அதிகாலை நான் புறப்பட்டு போக வேண்டும் என்ற நெருக்கடியும் அதற்கிடையில் நான் நீண்ட நேரம் உங்களை தாமதிக்க வைக்க விரும்பவில்லை. இருந்தாலும் நாட்டிலிருந்து புலம்பெயர்ந்து பலவிதமான நெருக்கடிகளுக்கு மத்தியில் இங்கு வந்து படிப்படியாக உங்களுடைய வாழ்வாதாரங்களையும் செயல்பாடுகளையும் வடிவமைத்துக் கொள்வதில் நீங்கள் எதிர்நோக்குகிற சிக்கல்களும் பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டு உங்களை நிலைப்படுத்திக் கொள்கிற விவகாரங்களிலும் நல்ல சிநேகபூர்வமான செயல்பாடுகளுடன் செயல்படுவதை இட்டும் அதே நேரம் நாட்டிலே சமூகம் சார்ந்த பொதுவான மக்கள் நலன் சார்ந்த விவகாரங்களில் உங்களால் இயன்ற பங்களிப்புகளை செய்து கொண்டும் இருப்பதையிட்டு நல்ல செய்திகளை கேள்விப்படுகிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரம் சமூகம் சார்ந்த விவகாரங்களில் இங்கிருந்து கொண்டு உங்களால் என்னென்ன அழுத்தங்களை செய்ய முடியுமோ அதை இங்கிருக்கிற இளைஞர் சமூகத்தோடும் அதே நேரம் பரவலான கனடிய சமூகம், அரசாங்கம், ஏனைய நிறுவனங்களோடும் சேர்ந்து செய்கின்ற விவகாரங்களில் நீங்கள் காட்டுகிற சிரத்தையும் அது குறித்த கவனமும் எங்களுக்கு மகிழ்ச்சி தருகிறது. இந்த பின்னணியில் வந்த இந்த ஓரிரு நாட்களுக்குள்ளாக நான் சந்தித்த எல்லோரும் இங்கிருக்கிற முஸ்லிம்களுக்கு மத்தியில் நிலவுகிற ஒற்றுமை, நாட்டின் என்னென்ன பாகங்களிலிருந்து வந்திருந்தாலும் எல்லோரும் நல்ல நட்புறவோடு ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்போடும் பொறுமையோடும் தூர சிந்தனையோடும் செயல்படுவதை பற்றி நிறைய விஷயங்களை கேள்விப்படுகிற போது மிக்க சந்தோஷமாக இருக்கிறது. மாறி
மாறி மாறி 4 பெரிய பின்னடைவுகளை ஒரு நாடு என்ற அடிப்படையில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். முதலிலே கோவிலுடைய தாக்கம், அதே போல ஈஸ்டர் சண்டே என்ற ஒரு பெரிய சமூகத்து மீதான பழியுடன் சேர்த்த சமூகத்தை பழி தீர்க்கிற ஒரு திட்டமிடப்பட்ட சதி அரங்கேறி அதற்கு பின்னாலே சமூகம் பட்ட அவஸ்தைகள், அவரோடு சேர்த்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் அன்று எங்களுக்கு செய்த அநீதிகள் சம்பந்தமாக உள்நாட்டிலும் சர்வதேச மட்டத்திலும் பலவிதமான போராட்டங்கள் நடந்தது. அந்த போராட்டங்களின் போதும் இந்த கனடிய மண்ணிலே இருந்து கொண்டு உங்களால் இயன்ற வகையில் அழுத்தங்களை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதற்கும் நான் நன்றி கூறியாக வேண்டும். அதற்கு பிற்பாடு நாட்டிலே ஒரு பாரிய பொருளாதார பின்னடைவு, அதற்கு முன்னராக ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சி என்ற ஒரு போர்வையில் நடந்த அந்த ஆட்சி மாற்றம், அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னணியில் இன்னும் ஒரு முறை முஸ்லிம் சமூகம் பெரிய எதிர்பார்ப்புடன் புதிய ஆட்சியாளர்கள் முஸ்லிம்களை அவர்கள் குறைந்தபட்சம் அவர்களுக்கு இருந்த அரசியல் அந்தஸ்துகள் தங்களுடைய தரப்பினரால் தரப்படும் என்று எதிர்பார்த்தாலும் அதிலும் சில குறைபாடுகள் இவற்றையெல்லாம் சகித்துக் கொண்டு ஓரளவுக்கு பொருளாதார பின்னடைவிலிருந்து நாட்டை புதிய அரசாங்கம் மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருந்தாலும் குறுகிய காலம் ஆட்சிக்கு வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட பொருளாதார மறுசீரமைப்பு செயல்பாடுகள் மக்கள் மீது கொஞ்சம் சுமைகளை கூட்டுகிற, வரிச்சுமையை கூட்டுகிற ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கு முன்பு சந்தித்த மிக மோசமான பொருளாதார நெருக்கடிகள், ஒரு நாளைக்கு 15-20 மணி நேரம் மின்வெட்டு, எரிபொருள் தட்டுப்பாடு, கேஸ் தட்டுப்பாடு, நீண்ட வரிசைகள் என்று இவற்றெல்லாம் இருந்து இந்த நாட்டிலே இனி இருக்க முடியாது என்று கொஞ்சம் பேர் நிறைய தொழில் சார்ந்த நிபுணர்கள் நாட்டை விட்டே வெளியிலே போகிற ஒரு அபாயம் நடந்து கொண்டிருந்த ஒரு பின்னணியில் பாராளுமன்றத்தின் மூலமாக ஒரு ஜனாதிபதி ஆக தன்னால் பாராளுமன்றத்திற்கு ஒரு ஆசனத்தை கூட ஒரே ஒரு ஆசனத்தை மாத்திரம், அதுவும் தெரிவு செய்யப்பட்ட ஒருவரும் இல்லாமல் தேசிய பட்டத்தில் ஒரே ஒரு ஆசனத்துக்கு குறித்தான ஒருவர் மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிசயமாக அங்கிருந்த ஆட்சியாளர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு இவர்களால் தான் எங்களால் தப்பிக்க முடியும் என்று நாட்டவரின் கோபத்திலிருந்து தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமாக இவராவது வந்துவிடட்டும் என்று அவரை கொண்டு வந்து ஜனாதிபதி கருதுகையை அவர்களுக்கு இருந்த பாராளுமன்ற பெரும்பான்மை பாவித்து அமர்த்தினார்கள். ஆனால் நாட்டினுடைய அரசியலில் நீண்ட கால அனுபவம் வாய்ந்த ஒருவராக இருந்த அவரால் பல எதிர்ப்புகளையும் சமாளித்துக் கொண்டு நாட்டை பொருளாதார ரீதியாக சர்வதேச நாணய நிதியத்தின் விதிமுறைகளுக்கு அமைவாக இருக்கிற பொது வசதிகளில் கட்டணங்களை எல்லாம் வானுயர உயர்த்துகிற ஒரு நிலவரமும், வரிச்சுமையை கூட்டுகிற பல நிபந்தனைகளும் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து எந்த நெருக்கடி வந்தாலும் மக்கள் இவற்றையெல்லாம் இதற்கு பிறகு நாட்டை காப்பாற்றுவதாக இருந்தால் இதற்கெல்லாம் கட்டுப்படுத்தான் ஆக வேண்டும் என்று பொதுவாக சமாளித்துக் கொண்டு செய்து வந்து அந்த
பொருளாதார மறுசீரமைப்பை அடிப்படையாக வைத்துத்தான் இன்றைய அரசாங்கம் கொஞ்சம் பொருளாதார விருத்தியை செய்யக்கூடியதாக இருக்கிறது என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். ஆனால் இதை ஏதோ தாங்கள் செய்து காட்டிவிட்டதாக சொன்னாலும் இதற்கெல்லாம் அடிப்படை அந்த குறுகிய காலத்தில் இருந்த ஜனாதிபதி காலத்திலே நடந்த மறுசீரமைப்பின் காரணமாக அதை அந்த பாதையை விட்டு அகலாமல் இவர்களும் அதே கொள்கையோடு பயணித்ததன் காரணமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு நாங்கள் இதையெல்லாம் வேறு விதமாக செய்வோம் என்று சொன்னாலும் இதையும் மாற்றாமல் போனதே ஓரளவுக்கு நிம்மதியான விஷயம் என்று நாட்டினுடைய வர்த்தக சமூகம் நம்புகிறது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஓரளவுக்கு நாட்டினுடைய பொருளாதாரம் அதனுடைய மிக வீழ்ச்சியான நிலைமையில் இருந்து முன்னேறுகிற ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டது என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்ற போதுதான் ஒரு பெரிய இயற்கை அனர்த்தம் கடந்த நவம்பர் மாதம் இறுதி அளவிலே வந்து நாட்டில் ஒரு மாவட்டங்களை தவிர எல்லா மாவட்டங்களிலும் ஒருபுறம் மண் சரிவுகள் மறுபுறம் பெருவெள்ளம் என்ற பெரிய அனர்த்தத்தை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இது நாட்டின் வாழ்வாதாரம், உட்கட்டமைப்பு, மறுசீரமைப்பு போன்ற விவகாரங்களில் ஏறத்தாழ உலக வங்கியின் ஆரம்ப மதிப்பீட்டின் பிரகாரம் 4.5 தொடக்கம் 5 பில்லியன் டாலர்கள் வரை ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்று அறிவித்திருக்கிறார். இதை சரி செய்வதற்காக அரசாங்கம் வரவு செலவு திட்டம் மூலமாக ஒரு குறை நிரப்பு பிரேரணையின் மூலம் 750 பில்லியன் ரூபாய் நஷ்டஈட்டுத் தொகையாகவும் அவசர உள்கட்டுமான பணிகளுக்காகவும் செயல்படுவதாக அதற்கு பாராளுமன்றத்திலே அனுமதியை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் அது இருக்கிற குறைமதிப்பீடு செய்யப்பட்ட இந்த இழப்பீடுகளுக்கு முழுமையான மறுசீரமைப்பை செய்வதற்கான இந்த பாரிய இடைவெளியை நிறுத்துவதற்கு எந்த விதத்திலும் போதாது என்ற பின்னணியில் வெளிநாடுகளிடத்திலே இருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கிறது என்று நாட்டுக்கென்று இந்த நாட்டை மீள கட்டியெழுப்பதற்கான ஒரு புதிய நிதியத்தையும் அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அந்த நிதியத்துக்கு கிடைத்திருக்கிற பணமும் ஒரு 7-8 பில்லியன் ரூபாய் என்று இதுவரைக்கும் கணக்கு போட்டிருக்கிறார். ஆனால் இவற்றை விடவும் பல மடங்கு தேவை என்ற பின்னணியில் பல நாடுகள் $1 மில்லியன், $1.5 மில்லியன் என்ற பெருமானத்துக்கு அப்பால் யாரும் பெரிய எந்த தொகையும் கொடுக்கவில்லை. இந்தியாவை தவிர இந்தியா $450 மில்லியன் உடனடியாக வழங்கியிருக்கிறது. கடந்த முறை எங்களுடைய பொருளாதார சிக்கல் ஏற்பட்ட போதும் அவர்கள் $4 பில்லியன் இலங்கைக்கு தந்துதவினார்கள் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். இந்த பின்னணியிலே இருக்கிற இந்த இடைவெளியை சமாளிப்பதற்கு இந்த அரசாங்கம் எதை செய்ய போகிறது என்று கேட்டால், நாங்கள் அதற்கென்று ஒரு வெளிநாட்டு கடனுதவி மாநாடு ஒன்றை நடத்துவோம் என்று சொன்னாலும் இதுவரையும் நடத்திய பாடில்லை. என்னை பொறுத்த மட்டில் இந்த விவகாரத்தில் இந்த குறைகளை நிவர்த்திப்பதற்கு இன்னும் பல வருஷங்கள் போகலாம். என்னை பொறுத்த மட்டில்
அந்த ஒரு உட்கட்டமைப்பு வசதி எடுத்தால் ரம்புக்கணையிலிருந்து கண்டி வரை போக புகையிரத பாதையை திருத்துவதற்கு இன்னும் 1 வருஷத்துக்கு மேல போகும் என்பது பொறியியலாளர்களின் கணிப்பு. எனவே அப்படி பார்க்கும்போது பல இடங்களில் இருக்கிற பாதிப்புகளை சரி செய்வது என்பது சில காலம் எடுக்கும். இப்போதைக்கு சிறிது சிறிதாக தங்களால் செய்ய முடியுமானவற்றை அரசாங்கம் செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த பெரிய இடைவெளியை சரி செய்வதற்கு என்ன அரசாங்கம் செய்ய போகிறது என்பது சம்பந்தமான பெரிய கேள்வி இருந்து கொண்டிருக்கிறது. அரசியல் பொறுத்தமட்டிலே நடந்த இழப்புகளுக்கான இழப்பீடுகள் வழங்குவதில் ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள். அந்த அறிவிப்பில் வீடுகளை துப்புரவாக்குவதற்கு 25,000, சமையலறைகள் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு ஒரு 50,000 என்ற விவகாரத்தில் வீடுகளை துப்புரவாக்குவதற்கு இயன்றவரை ஒரு 90% 25,000 கொடுப்பனவை கொடுத்திருக்கிறார்கள். சமையலறை திருத்துவதற்கான கொடுப்பீடுகளில் அந்த 50,000 ரூபாயில் ஒரு 60% கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அரசாங்கம் சொல்கிறது. மீதியை நாங்கள் கொடுப்போம் என்று சொல்கிறார். இதை தவிரவும் வீடு கட்டுவதற்கு 5 மில்லியன், வீடு கட்ட நிலமில்லாதவர்களுக்கு இன்னும் ஒரு கூடுதலான 5 மில்லியன் என்ற விவகாரம் குறித்து இன்னும் பல விஷயங்கள் செய்து முடிக்கப்பட இருக்கிறது. கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் எனப்படுகிற NBRI என்று அழைக்கப்படுகிற நேஷனல் பில்டிங் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அவர்களுடைய ஆளணி குறைபாடு காரணமாக எந்த இடத்தில் இருக்கிற வீடுகள் வசிப்பதற்கு உகந்ததல்ல என்ற தீர்மானம் குறித்த சான்றிதழ் வழங்குவது என்பது ஒரு பெரிய சிக்கலுக்குரிய விஷயமாக நாடு முழுக்கவும் இப்போ பெரிய விமர்சனத்துக்குரிய விஷயமாக மாறிக்கொண்டு வருகிறது. அவருடைய ஆளணி குறைபாடு என்ற விஷயம் காரணமாக இந்த விஷயத்தில் ஏறத்தாழ 650 பாரிய மண் சரிவுகள் நடந்துள்ளது. 1, 2 அல்ல, 650 இடங்களில் பாரிய மண் சரிவு. சிறு சிறு மண் சரிவுகள் ஏராளம், அது ஆயிரக்கணக்கிலே இருக்கிறது. ஆனால் பாரிய மண் சரிவுகள் என்பது 650க்கும் மேற்பட்ட மண் சரிவுகள். உயிரிழப்புகள் மாத்திரம் 550க்கும் 1000க்கும் இடைப்பட்ட, என்றால் அதுல ஒரு கிட்டத்தட்ட 300 பேர் இன்னும் காணாமல் போனவர்கள் என்ற பட்டியலில் வைத்துக் கொண்டிருக்கிறார். என்றால் அவர் அந்த மண் சரிவுகளில் அடிபட்டு போனவர்கள் நிறைய பேரை தோண்டி எடுக்க கூட முடியாத அளவிற்கு பாரிய மண் சரிவுகளாக அது இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த விதமான ஒரு மிகப்பெரிய அனர்த்தத்தை நாங்கள் சந்தித்த ஒரு பின்னணியில் இதிலிருந்து மீண்டு வருவதற்கான முயற்சியில் இயன்றவரை நாட்டில் இருக்கிற அரசாங்கத்தோடு ஒத்துழைக்கிற ஒரு போர்வையில் எதிர்கட்சியினரும் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார்கள். எனவே இந்த பின்னடைவில் இருந்து மீள்வதற்கான முயற்சியில் எல்லா புறமும் இருந்து பலவிதமான உதவிகள் வந்து கொண்டிருந்தாலும் நான் இந்த இடைவெளியை நிரப்புவதற்காக வெளிநாட்டு கடன் உதவியை பெறுகிற விவகாரத்தில் இன்னும் ஒரு குறைந்தபட்சம் $3 பில்லியன் குறைந்தபட்சம் அவர்கள் பெற்றாக வேண்டும் என்பது அரசாங்கத்திற்கு பிரச்சனை. அது இல்லை என்றால் இருக்கிற ஒரே ஒரு மாற்று வழி உலக நாணய நிதியத்திடம் கலைத்து நாங்கள் திருப்பச் செலுத்த இருக்கிற எங்களுடைய கடனுடைய அந்த திருப்பச் செலுத்துகின்ற காலத்தை இன்னும் கொஞ்சம் நீடித்தெடுப்பது. அப்படி எடுத்தால் கடன் திருப்பி செலுத்துகின்ற கடப்பாடு எங்களுக்கு இந்த வருட இறுதியிலிருந்து குறிப்பாக 2000 நாங்கள் கொஞ்சம் மல்டிலேட்டரல் லோன்ஸ், அது பல்தேசிய கடன்களை இப்பொழுது கட்ட வேண்டிய கடப்பாடு ஆரம்பித்திருக்கிறது. பைலேட்டரல் லோன்ஸ்
2028 இருந்தும் அதே போல இன்டர்நேஷனல் சவரின் பாண்ட்ஸ் எனப்படுகிற தனிப்பட்ட கடன் முறைகளை மீள கட்டுகிற விஷயம் 2028 இருந்து ஆரம்பிக்க வேண்டும். இவற்றையெல்லாம் இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு 2031க்கு பிறகு கட்டுவதான ஒரு பேச்சுவார்த்தையை உடனடியாக அரசாங்கம் ஆரம்பித்தால்தான் நாடு இந்த பொருளாதார கஷ்டத்திலிருந்து தங்களை மீட்டிக் கொண்டு இந்த அனர்த்தத்திலிருந்து அதற்கான மீள்கட்டுமான பணிகளையும் ஓரளவுக்கு சமாளித்துக் கொண்டு பொருளாதார வீழ்ச்சி மீண்டும் ஒரு முறை நாட்டுக்கு வந்துவிடாமல் பாதுகாக்கிற ஒரு விஷயத்தை செய்ய முடியும். எனவே இந்த விவகாரத்தில் இன்னும் அரசாங்கம் எதை சாதிக்கப் போகிறது என்பது ஒரு தெளிவில்லாத நிலைமையாக இருந்தாலும் இந்த விஷயத்தை பல மட்டங்களிலும் பொருளாதார நிபுணர்கள் தங்களுடைய கருத்துக்களாக சொல்லி வருகிறார்கள். அரசாங்கமும் அதனுடைய பாரதூரத்தை உணர்ந்து இந்த விவகாரங்களில் தேவையான தலையீடுகளை செய்யும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். எங்களால் இயந்த அடிப்படையில் அதற்கான பொது வித்தாசைகளை நாங்கள் செய்வதற்கு தயாராகி வருகிறோம். செல்லுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் அதை பற்றி பேசி வருகிறோம். இங்கு வருவதற்கு முன்பு இலங்கையில் இருக்கிற கனடிய தூதுவரை நான் நட்பு நிமித்தம் சந்தித்த போது அவரும் சொன்னால் கனடிய அரசாங்கம் விவசாயத்துறையில் ஏற்பட்ட பின்னடைவுகளை சரி செய்வதற்காக நாங்கள் ஒரு உதவியை செய்வதற்கு தயாராகி வருகிறோம். அரசாங்கம் அது சம்பந்தமாக எங்களிடத்திலே சொல்லி இருக்கிறது. நாங்கள் இந்த விவசாயத்துறையும் மிக மோசமான பின்னடைவை சந்தித்திருக்கிறோம். நிறைய வயல் நிலங்கள், ஓரிரு போகங்கள் வயலிலே எந்த விதமான ஒரு விளைச்சலை செய்ய முடியாத அளவுக்கு வெள்ளப்பாதி மண்ணை எல்லாம் அள்ளி கொண்டு போய் அதில் விவசாயம் செய்வது என்பது ஒரு போகம் இருக்காவது சாத்தியமில்லை என்ற நிலைப்பாடு ஏற்பட்டுச்சு. எனவே இவற்றை இவ்வாறான சிக்கல்களும் தேவையான உரமானியங்கள் ஏனைய விவகாரங்கள் சம்பந்தமான சில செயல்பாடுகளும் தொழில்முறை ரீதியாக விவசாயத்தை மேம்படுத்துவதற்கு கனடிய அரசாங்கம் என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் தீவிரமாக ஆலோசித்து வருகிறோம் என்று சொல்கிறார். ஏற்கனவே கனடிய அரசாங்கம் ஒரு நெருக்கடியில் இருக்கிறது. கனடிய பிரதமர் டாவோஸிலே பேசியதை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். அது இன்று உலகிலும் பேசப்படுகிற விஷயமாக மாறிவிட்டது. கனடிய பிரதமருடைய துணிகரமான பேச்சு இன்று கனடாவுக்கு தெற்கிலே இருக்கிற இந்த உலகத்தின் பலசாலி சொல்லி வருகிற விவகாரங்கள் நான் எல்லா சர்வதேச ரீதியில் முழு பொருளாதார ஒழுங்கையும் தலைகளாக மாற்றுகிறது. மிக மோசமான சுயநல பூகோள அரசியல் போக்கையும் அமெரிக்க நாட்டின் அடிப்படை இல்லாத வரி விதிப்புகளையும் வைத்து அமெரிக்காவின் செயல்பாடுகள், அமெரிக்க அதிபருடைய செயல்பாடுகள் மிக மோசமான நிலவரத்தை உருவாக்கி இருக்கிறது. ரூல் பேஸ்ட் இன்டர்நேஷனல் ஆர்டர் எனப்படுகிற ஒரு எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சர்வதேச சட்ட அடிப்படையிலான ஒழுங்கமைக்கப்பட்ட பொருளாதார செயல்பாடுகள் என்பது தன்னிச்சையாக அமெரிக்காவிலே மூடப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, எடுத்து போய் நாட்டு தலைவர்களை கைது செய்து கொண்டு வந்து குற்றவாளி கூண்டிலே நிறுத்துகிற ஒரு விவகாரத்தில் மிக மோசமான ஒரு சர்வாதிகார போக்கோடு அமெரிக்க அரசாங்கம் நடந்து கொண்டு வருவதும் இப்ப ஆரம்பத்திலேயே கனடாவுக்கு அச்சுறுத்தல் விடுத்து பல விஷயங்கள் பேசப்படுறது எல்லோருக்கும் தெரியும்.
மூலப்பொருட்கள், ஸ்டீல், ஏனைய விவகாரங்களில் வரி விதிப்பு போன்ற விஷயங்கள் கனடாவை மோசமாக பாதிக்கும் என்ற நிலையில் டாவோஸிலே கனடிய பிரதமர் பேசியிருக்கிற பேச்சு மிடில் பவர்ஸ் எனப்படுகிற நடுத்தர பொருளாதார சக்திகள், G7 எனப்படுகிற குழு, ஐரோப்பாவிலே இருக்கிற நாடுகள், சீனா, ஜப்பான் உட்பட இவையெல்லாம் இன்று கனடா பிரதமர் பேசுகின்ற அளவுக்கு மற்றவர்கள் யாரும் பெரிதாக எதையும் பேசவில்லை. கொஞ்சம் பிரெஞ்சு பிரசிடென்ட் கொஞ்சம் பேசியிருந்தார். அதை தவிர இவ்வளவு துணிகரமாக பேசியவர் கனடாவின் பிரதமர் மாத்திரம்தான் என்று எல்லா இடங்களிலும் பரவலாக பேசப்படுகிறது. என்னை பொறுத்த மட்டில் கனடாவுடைய பொருளாதாரம் நிறைய சவால்களை இன்னும் ஒரு சில வருஷங்களுக்கு எதிர்நோக்க வரலாம் என்று இருந்தாலும் இதை சரி செய்வதற்காக துணிகரமாக முதல் முறையாக அமெரிக்காவின் எந்த சம்மதத்தையும் எந்த அழுத்தத்தையும் பொருட்படுத்தாமல் சீனாவுக்கு நேரடியாக போயிருக்கிறார். சீனாவுக்கு போய் அங்கிருந்து இவி வெஹிக்கிள்ஸ் 45,000 வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான உடன்படிக்கையோடு சேர்த்து தங்களுடைய கனடாவிலிருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ், இங்க இருக்கிற விவசாய உற்பத்திகளை ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு உடன்பாட்டையும் சீன அரசாங்கத்தோடு செய்து கொண்டு இப்படியான ஒரு புதிய, எல்லாருக்கும் தெரியும், ஹுவாவாய் நிறுவனத்தோடு கனடா அரசாங்கம் முரண்பட்டுக் கொண்டது மிகப்பெரிய ஒரு செய்தியாக மாறியிருந்தது. சீனாவுக்கும் கனடாவுக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு ராஜதந்திர நெருக்கடியாக இருந்த விவகாரம் எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு இப்பொழுது சீனாவுக்கு நேசக்கரம் நீட்டுகிற ஒரு விஷயத்தை துணிகரமாக கனடா செய்திருக்கிறது என்பது அமெரிக்காவுக்கு சொல்லப்படுகிற மிகப்பெரிய ராஜதந்திர சவால் என்ற ஒரு விஷயம். அதற்கு எப்படி அமெரிக்கா பதிலளிக்கும்? இதுக்கெல்லாம் காரணம் கிரீன்லாந்துக்கு சேர்த்து இப்ப விடுத்திருக்கிற இந்த அச்சுறுத்தல்கள் எல்லாம் இந்த ஒழுங்கமைப்பில் ஏற்படுகிற பாதிப்புகள் எல்லாம் எங்களுடைய நாட்டுக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்தும் என்பது மிகப்பெரிய பிரச்சனை விஷயம். என்ன, this is going to change the entire economic order. This will create challenges for Sri Lanka as well. அதனால நாங்கள் எல்லோரும் எங்களை பொறுத்த மட்டுமே ஒரு நாடு என்ற வகையில் பொருளாதார ரீதியான மிகப்பெரிய சிக்கலுக்குள் இருக்கிற ஒரு நிலையில் எங்களுடைய ஏற்றுமதி வருமானம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் என்ற பல பிரச்சனைகளை நோக்கி இருக்கிறோம். ஒரே ஒரு ஆறுதல், ஓரளவுக்கு எங்களுக்கு நாட்டுக்கு வருகிற உல்லாச பயணிகளின் வருகை கணிசமாக அதிகரித்திருக்கிறது. ஆனால் அந்த அதிகரிப்பு இந்த பின்னடைவுகளை எல்லாம் சரி செய்யக்கூடிய அளவுக்கு இருக்குமா என்ற ஒரு சந்தேகத்துக்கு மத்தியில் நாங்கள் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பின்னணியிலே இவற்றையெல்லாம் சரி செய்ய போராடுகின்ற அதே நேரம் சமூக ரீதியான பல பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. அது சம்பந்தமாக பல இடங்களில் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சட்ட ரீதியாக சமூகத்தின் பிரச்சனைகளுக்கு வருகிற சவால்களை பாராளுமன்றத்திலே சட்டவாக்கம் செய்கிற விவகாரங்களில் என்னென்ன விஷயங்களில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அவற்றை பற்றியெல்லாம் கவனம் செலுத்திக் கொண்டு வருகிறோம். நாங்கள் இங்கு ஏதாவது கேள்வி நேரம் இருந்தால் அந்த விவகாரங்கள் பற்றி ஏதாவது குறிப்பாக கேட்டால் அந்த விஷயங்களை பேசலாம். நான் பொதுப்படையாக அது இது என்று நான் பேச வரவில்லை. இருந்தாலும் என்னை பொறுத்த மட்டில் சமூகம் என்ற ரீதியில் அண்மையில் நடந்த இந்த இயற்கை அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுடைய பின்னடைவுகள் சாமானியமானதல்ல. இயன்றவரை இங்கிருந்து அதற்கான உதவிகளை
தனிப்பட்ட முறையில் பலரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அன்று ஜன்னா பள்ளிவாசலுக்கு போன போது பள்ளிவாசலின் ஒரு சேரிட்டி அமைப்பை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு குழுவினர் ஏற்கனவே இலங்கைக்கு போயிருக்கிறார்கள். இன்று நான் ஒரு சில உறவினர்களை சந்தித்த போயிருந்த போதும் அவர்களும் தங்களால் முடிந்தவரை நீங்கள் எல்லாம் எதை செய்கிறோம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். எனவே ஒவ்வொரு இந்த கனடாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தும் வாழ்பவர்கள் ஒவ்வொருவராக தங்களால் இயன்ற வகையில் இந்த விவகாரங்களில் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒழுங்கமைக்கப்பட்ட அடிப்படையில் இந்த விஷயத்திலும் கனடாவில் வாழுகிற இலங்கையர்கள் செய்கிற அந்த உதவிகளை குறித்து அதற்கான நன்றியர்களை தெரிவித்துக் கொள்வதோடு தேவைப்பட்டால் ஏதாவது கேள்விகள் இருப்பின் ஒரு இது கேள்விகளுக்கு பதில் இருப்பதோடு உங்களோடு ஒரு இரவு விருது பிரசாரத்தில் கலந்து கொண்டு நாங்கள் மற்ற விவகாரங்களை எங்களுடைய பேசிக்கொள்ளலாம். இயன்றவரை நீங்கள் நாங்கள் இருக்கிற சாப்பிடுகிற இடத்திலே ஒரு இடத்திலும் வந்து ஒவ்வொருவரோடும் இயன்றவரை தனிப்பட்ட முறையில் பேசுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று கூறி வந்திருக்கிறவங்க எல்லோரும் என்னுடைய நன்றியர்களை சமர்ப்பித்து விடைபெறுகிறேன். உரையாற்றிய எங்களுடைய ஸ்ரீலங்கா முஸ்லிம் மாவட்டத்துடைய தலைவர் ரோஃபன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இதேவேளை பலரும் எதிர்பார்த்திருப்பார்கள் இந்த சர்வதேச அரசியல் தாண்டி உள்ளூர்